இங்க சந்திரகுமார்ங்கிறவர் தான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தன் மனைவி திவ்யாவை கூட்டிட்டு முறையா வெளியே போறான். போன இடத்துல தன் மனைவிக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் வாங்கி தரேன்னு சொல்றான். அதுக்கு திவ்யாவோ எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றா. இவனும் உனக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுத்தே தீரணும், முறையா வெளியே வந்திருக்கோம்ல சொல்லுன்னு கேட்க திவ்யாவும் அப்படியா நான் என்ன கேட்டாலும் அது கிடைக்குமான்னு கேக்குறா. இவனும் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல அதுக்கு திவ்யாவோ எனக்கு டைவர்ஸ் வேணும், உன்னால கொடுக்க முடியுமா, இங்க கடையில கிடைக்குமான்னு கோவமா கேக்குறா. சந்திரகுமாரும் மௌனமாயி வீட்டுக்கு வந்துடுறாங்க. திவ்யாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்காது. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கட்டாயப்படுத்துறதுனாலயும் அவளோட அப்பா ஒரு ஆர்ட் பேஷண்ட்ங்கிறதுனாலயும் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு இருந்திருப்பா. சந்திரகுமார் டெல்லியில ஒரு நல்ல வேலையில வெல் செட்டிலா இருக்கிற ஒரு ஆளு. அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அண்ணா அண்ணி கட்டாயப்படுத்தி தான் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பொண்ணை பார்த்து கல்யாணம் வேண்டான்னு சொல்லதான் வந்திருப்பான். ஆனா திவ்யாவோட குறும்புத்தனமும் அவளோட வெளிப்படையான பேச்சும் அவனுக்கு பிடிச்சு போய் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறான். கல்யாணமும் நடந்து முடிஞ்சு டெல்லிக்கு வந்துடுறாங்க. ஆனா திவ்யா சந்திரகுமார் கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. அவன் தொட்டா கூட நீ என்ன தொட்டா கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்குன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறா. சந்திரகுமார் திவ்யாக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா திவ்யா அந்த கிஃப்ட பிரிச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறா. அதுக்கு இவனும் நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன் தானே, நான் கொடுத்தா கூட நீ வாங்க மாட்டியான்னு கேட்க அதெல்லாம் ஊர் உலகத்துக்கு தான், எனக்கு கிடையாது, என்ன பொறுத்த வரைக்கும் என் இதயத்துல உங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிடுறா. இவனும் ஏன்னு கேட்க ஏன்னா என் இதயமே என்கிட்ட இல்லன்னு நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. இங்க பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இவனோட பேரு மனோகர். இவன் எம்எல்ஏவோட பையனையும் அவனோட ஆட்களையும் அடிச்சு போட்டுட்டு அவன் கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு போயிடுறான். அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து இதெல்லாம் பண்ணது யாருன்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்தவங்க யாருமே வாயை திறக்கல. அந்த டைம்ல திவ்யா எனக்கு தெரியும்னு சொல்லி மனோகரை அடையாளம் காட்டிடுறா. போலீஸும் அவனை கூட்டிட்டு போய் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒரு அம்மா தன் குழந்தையோட வந்து அழுதுகிட்டே அந்த தம்பியை ஏன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு நடந்த விஷயத்த சொல்றாங்க. என்னோட பொண்ணு ரோட்ல விளையாடிட்டு இருந்தா, எம்எல்ஏவோட பையன் கார்ல என்னோட பொண்ணை இடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ஹாஸ்பிட்டல்லயும் அவளுக்கு ஆபரேஷன் பண்ணணும், நிறைய செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் மனோகர் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தான். இந்த பணத்துக்காக தானே நீ அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுன்னு சொல்றாங்க. திவ்யாக்கு அப்பதான் புரிய வருது. உடனே அவளோட செயினை கலட்டி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இதை வச்சு பணம் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டு மனோகரை வெளியே கொண்டு வந்துடுறா. அடுத்த நாள் மனோகர் திவ்யாவோட காலேஜுக்கு போய் திவ்யாவோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி அவளை வெளியே கூட்டிட்டு வரான். அதை கண்டுபிடிச்ச திவ்யாவோ நீ தப்பு பண்ணன்னு நினைச்சு நான் உன்னை போலீஸ்ல காட்டி கொடுத்தேன், அப்புறம் தான் நடந்த விஷயம் தெரிஞ்சது, என் செயினை வச்சு உன்னை வெளியே கொண்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுலயும் எதுவும் கிடையாது, இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என் பின்னாடி சுத்துறது, அழகா இருக்குன்னு சொல்றது, அதுக்கப்புறம் என் வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்றா. அதுக்கு மனோகரும் இந்த செயினை வச்சுதானே நீ என்ன வெளியே எடுத்துட்டு வந்த, இந்த செயினை மட்டும் உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன், ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது நீ அழகா இருக்கணும், நான் உன்னை லவ் பண்ணலான்னு. அப்படியே பேசி பழகி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மனோகர் அடித்தடி போராட்டம்னு போற ஆளு. அவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த விஷயம் எதுவுமே திவ்யாக்கு சுத்தமா பிடிக்கல. நான் வேணும்னு நினைச்சேனா நீ இந்த அடிதடி எல்லாம் நிறுத்திடணும்னு சொல்ற. அதுக்கு மனோகரும் எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்றேன், அதுக்காக இந்த போராட்டத்தை என்னால விட முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் ஆயிடுது. கடைசியா திவ்யா நான் வேணும்னு நினைச்சா இன்னைக்கு நைட் நீ போராட்டத்துக்கு போக கூடாது, நான் வேண்டான்னு நினைச்சா நீ போன்னு சொல்லிட்டு அங்க